அவனே ஏகப்பட்ட கீர்த்தனைகள் எழுதி ஏகப்பட்ட பாடல்களை இசையமைச்சு நாட்டியத்தில் பெரிய சுவையுள்ள ஆளு, ரொம்ப மென்மையான ஆளு. ஆனால் ஆட்சியினுடைய லட்சணம் இவ்வளவுதான். சரி, இவ்வளவு செலவு அப்புறம் நிறுத்திட்டாங்க. மொத்தமாக தூக்கிடுவான் போல் இருக்கு அப்படின்னு உடனே நிறுத்திட்டான் எல்லாத்தையும். இந்த இரண்ய கர்ப்பதானம், இந்த மகாதானங்களை எல்லாம் நிறுத்திட்டான். அப்போ இவ்வளவு பணம் செலவு வச்சிருக்கானே, வந்தவன் பணவனுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்துருக்கானே, இதுக்கெல்லாம் இவனுக்கு காசு எப்படி வரும் அப்படின்னா வரி தான். அப்போ வரி எப்படியெல்லாம் வசூல் பண்ணியிருப்பான்னு நீங்கள் பார்க்கணும். நான் ஒரு வரி தானே சொன்னேன். திப்பு சுல்தான் படையெடுத்த போது படையெடுப்புக்காக வரி போட்டார்கள் அப்படின்னு ஒன்று சொன்னேன்ல. என்னென்ன வரியெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு சூசமுத்திரம் மறைந்த எழுத்தாளர் முகந்தெரியா மனுஷி அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கார், சிறுகதை. கதையை விட்டுருங்க, கதையாக அது ரொம்ப சிறப்பான கதையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அதில் சில செய்திகள் சொல்கிறார். அந்த கதை தொடங்குற இடத்துல உத்தரம் திருநாள் மகாராஜா வைகுண்டர் காலத்தில் 3 அரசர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த 3 அரசர்களில் இவர் 2வது ஆள். அப்போ அந்த உத்தரம் திருநாள் மகாராஜா அவர் சுசீந்திரத்தில் தேர் பார்ப்பதற்காக, தேர் திருவிழா நடக்க போகிறது, தேர் திருவிழாவை வேடிக்கை பார்ப்பதற்காக, தரிசனம் செய்வதற்காக நாளை மறுநாள் வரவிருக்கிறார். தண்டோரா அடிக்கிறார். தண்டோரா அடித்து உத்தரம் திருநாள் மகாராஜா நாளை மறுநாள் வர இருக்கிறார். ஆகையினால் இளப்ப சாதிக்காரர்கள், விருத்திக்காரர்கள் காணிக்கை கொண்டு வந்து தர வேண்டும். நாளைக்கு கச்சேரிக்கு மகாராஜா வருவார். கச்சேரியிலிருந்து 96 அடி தூரத்தில் நீங்கள் நின்று மகாராஜாவுக்கு காணிக்கைகளை செலுத்த வேண்டும். 96 அடி தூரத்தில் நின்று மகாராஜாவுக்கு எப்படியா காணிக்கை செலுத்துறது? ஒரு காணிக்கையை கொடுக்கணும்னா துண்டு போட்டாங்க, பக்கத்தில் கழுத்தில் போட்டா தானே துண்டு கழுத்தில் விழுகும். 96 அடி தூரத்துல இருந்து எப்படி காணிக்கை செலுத்துறது? திருமுறை காந்தி 96 அடி தூரத்துல இருந்து அங்கே வாசல்ல இருந்து துண்டு எப்படி போடுவாரு? பக்கத்துல போடணும். 96 அடி தூரத்துல எப்படி போடுவான் அப்படின்னா, அங்கே உள்ள விதிமுறை அரசனுக்கு எளிய சாதி மக்கள் 96 அடி தூரத்துல நிக்கணும், நம்பூதிரிகளுக்கு 36 அடி தூரத்துல நிக்கணும், நாயர்களுக்கு 12 அடி தூரத்துல நிக்கணும். இதுக்கு அயித்தம் அப்படின்னு பேரு. இந்த தள்ளி தள்ளி நிக்கிற இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் அவன் குறிச்சு வச்சிருக்கான். இன்னாருக்கு 12, இன்னாருக்கு 36, இன்னாருக்கு 96. ஏன்? பக்கத்துல வந்தா என்ன? தொடக்கூடாது, அதானே, தீண்டக்கூடாது. நான் பக்கத்துல வந்தாலும் தொடாம நிற்பேன்ல. அப்படின்னா ரொம்ப பக்கத்துல வந்தீங்கன்னா வேர்வநாத்தம் அடிக்கும். சரி, ஒரு 5 அடி தூரத்துல தள்ளி நின்னா வேர்வநாத்தம்லாம் அடிக்காதுல்ல. ஏன் 96 அடி தூரம் தள்ளி நிக்கணும்? 12 அடி தூரம் தள்ளி நிக்கணும். நாயர் கத்தி வச்சிருப்பான். 12 அடி தூரத்துக்கு தள்ளி நிக்கலைன்னா, கிட்ட வந்துட்டீங்கன்னா, அவன் கை வீசுற தூரத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா வாள் எடுத்து படக்குன்னு தலையை வெட்டிட்டு போயிடுவான். 12 அடி தூரம் தாண்டி நீங்க வந்துட்டா உங்களுடைய தலையை அவன் வெட்டுவதற்கு எந்த தடையும் இல்லை.